அதை தாண்டி வேற கேள்விங்க. தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஈரோடு தொடர்ந்து ப்ரொடெஸ்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ப்ரொடெஸ்ட் மத்த கட்சிக்காரங்களுக்கு டினை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா இடங்கள்லயும் வந்து திமுக இதை முடிச்சுட்டு எனக்கு வர திரும்ப வரணும். ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பில்லாத காரணம் நமக்கு தெரியும். 1970 தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பித்தது. 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தினாங்க. 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கலையே, அது வேற. அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு இதேதான் ஆளுநர் சொன்னாரு. போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு. தமிழ் தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படின்னா அவங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிற எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்கண்ணா. குறைந்த ஆளுநர் மட்டும்தான். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சியில சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக, உப்புச்சப்பில்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாயில் அனுப்புறீங்க. அதெல்லாம் நீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தை வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஒட்டுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஒட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஒட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு. ஆனா ஒட்டாம இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக. அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமா ஒட்டுறா, அது தப்பு இல்லையா? அப்ப அப்புறம் நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம், எல்லாருக்கும் கருத்து இருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானே எங்கால போய் ஒட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா, சட்டம் இருந்தா அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம்.